வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். போலீஸ்க்கு ஒரு ஐ விட்னஸ் கிடைச்சிருக்கு. அதுவும் யாரு அந்த ஆக்சிடென்ட் பண்ணுது அப்படின்னு அவருக்கு தெரியும்னு சொல்றாங்க. இப்போ ராகவன் மாட்டுவாரா இல்ல மாறன் மாட்டுவாரான்னு நம்ம அப்படிங்கறது எல்லாத்தையுமே இந்த எபிசோட் ப்ரமோ ப்ரிடிக்ஷன்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜான்வரி ஃபர்ஸ்டுக்கான எபிசோட் ப்ரமோ ப்ரிடிக்ஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். எப்படியும் மாறன் கூட்டிட்டு வந்தாச்சு, நிம்மதியா இருக்காங்க, இனி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் கடைக்கு போறதுக்காக எல்லாம் ரெடி ஆயிருக்காங்க. எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல சார் போஸ்ட் அப்படின்னு சொல்லி போஸ்ட்மேன் கூப்பிடுறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் கண்மணி தானா. அவங்க செம்ம குசியா இருக்காங்க. ஆஹா, போஸ்ட்மேன் வந்துட்டான், ஒரு 4-5 நாளைக்கு நம்ம படம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, இங்கேயே பெரிய ஒரு படம் ஓடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. வள்ளி சொல்றாங்க, போஸ்ட்மேன் வந்திருக்கா, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு போகும்போது, வள்ளியம்மா நில்லுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன், நீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரா போய் போஸ்ட்மேன் கிட்ட, சார் என்ன சார் லெட்டர் வந்திருக்கு, தெரியல மேடம், ரெஜிஸ்டர் போஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லி கையெழுத்து போட்டு வாங்கிட்டு ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சம்மன் வந்திருக்கு. மாறனை கைது பண்றதுக்கான சம்மன் தான் இது. அதை இவங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. இதை கேட்ட உடனே பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. வீரா இதை படிச்சு பார்த்துட்டு, என்னாச்சு வீரா, என்ன லெட்டர் அப்படின்னு கேக்குறாரு. ராமச்சந்திரன், அது மாமா மாறனை கைது பண்றதுக்கான சம்மன் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. வீரா இதை கேட்டோன்னே எல்லாத்துக்கும் பயங்கர சந்தோஷம். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு ரொம்ப ஆவலா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கண்மணி எல்லாரும் டென்ஷன்ல இருக்காங்க. ஆனா கண்மணி மட்டும் பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. நான் போய் இதை என்னன்னு கேட்டுட்டு வர்றேன், அதான் ஏற்கனவே சொல்லியாச்சுல, அப்புறம் எதுக்கு மறுபடியும் சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க, மாமா இதை விடக்கூடாது மாமா, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டா ராகவனுக்கும் ஐயோ மறுபடியும் சம்மனா அப்படின்னு பயந்துக்கிறாங்க. மாறன் சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணு இல்லை, என்னன்னு நான் பாத்துட்டு வர்றேன். டேய் மாறா, நீ பேசாம என்னன்னு போய் ஒரு கை பாத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் போறாங்க. கூடவே பாத்தீங்கன்னா வீரா, கண்மணி இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக கண்மணியும் போறாங்க. வள்ளி, ராகவன், மாறன் எல்லாருமே போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இத பத்தி பேசுறாங்க. அவரும் அசால்ட்டா தான் பதில் சொல்றாரு. சார், எதுக்காக எங்களுக்கு சம்மன் அனுப்பிச்சீங்க, அத முதல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வீரா சொல்றாங்க. அதுக்கு இந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, இங்க பாருமா, நீ பேசுறதுல எல்லாம் ஒரு யூஸும் இல்ல, எங்களுக்கு கைவசம் எவிடன்ஸ் இருக்கு. அந்த எவிடன்ஸ் இதை ஆக்சிடென்ட் பண்ணதா பாத்திருக்காங்க. யார் ஆக்சிடென்ட் பண்ணாங்கன்னா அவருக்கு தெரியும். அந்த ஐ விட்னஸ் தான் இப்ப வரப்போறாங்க, அதனால வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே ராகவனுக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ, ஐ விட்னஸ் கண்டிப்பா நம்மள கண்டுபிடிச்சிருவானே அப்படின்னு நினைச்சிட்டு செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. கார்த்திக் கேக்குறாரு, சார் நாங்க என்ன கொலையா பண்ணோம் சார் ஐ விட்னஸ் எல்லாம் கொண்டு வர்றதுக்கு, இது சாதாரணமா தெரியாம நடந்த ஆக்சிடென்ட் சார், இது ஒரு ஆக்சிடென்ட் தான், இது ஒண்ணு கொலை இல்லை சார், ஐ விட்னஸ் எல்லாம் கூட்டிட்டு வர்றீங்க, இங்க பாருங்க ஐ விட்னஸ் வர்றாங்க, யாருன்னு சொல்லி அவர் பார்த்து சொல்லுவாங்க, நீங்க கொஞ்சம் எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லும் போதே ராகவன் எழுந்திரிச்சு போறாங்க. என்னங்க எழுந்திரிச்சு போறீங்க அப்படிங்கிறாங்க. இல்ல கடையில வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ராகவன் புரிஞ்சுக்கிறாரு. மாறன், இல்ல நீங்க எல்லாரும் கிளம்புங்க, பொங்கல் டைம் வேற, கடையெல்லாம் ஆள் இருக்கணும், நீங்க எல்லாம் கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ராகவன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்றாரு. மாறன், சரிடா அப்படின்னு ராகவனும் கிளம்பி போறாங்க. அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படிங்கிறாங்க. சார் அப்படிங்கிறாரு. ராகவன், நீங்களும் தானே மாறன் கூட கார்ல போனீங்க, அதனால நீங்களும் வெயிட் பண்ணுங்க, ஐ விட்னஸ் வந்து யாரு குற்றவாளின்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்லட்டும், அது வரலும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. தூக்கி வாரி போடுது ராகவனுக்கு. எங்கடா நம்மள சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க ராகவன். மாறனுக்கு ஒரு பக்கம் வயிற்ற கலக்கிட்டு இருக்கு. என்னடா இது, ஐ விட்னஸ்ன்னு சொல்றாங்க, யாராச்சும் வந்து நம்ம ராகவனை மாட்டி கொடுத்துட்டா என்ன பண்றது அப்படின்னு அவரு ஒரு பக்கம் பயந்துட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோடு ப்ரமோ ப்ரொடக்ஷன் முடிஞ்சது.